எல்லோருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம் நடந்து போச்சுங்க நண்பர்களே. ஒரு நண்பர் சொல்றாரு, ஆர்பிஐ ரேட் கட் பண்ணதுனால ஹவுசிங் லோன் வாங்கினவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் இல்லைங்க, லட்சக்கணக்கில் சந்தோஷம். இப்போ ஆர்பிஐ ரேட் கட் பண்ணியிருக்கிறதுனால பலரும் கால்குலேஷன் போட்டு பார்க்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 9.5% இப்போதைக்கு ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்னு வச்சிங்களேன், அது 8.5% குறையுதுன்னு வச்சுங்க. சமீபத்தில் ரொம்பவுமே குறைச்சிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ 1% பக்கம் குறையுதுன்னே வச்சுக்குவோம். அப்போ இந்த கணக்குக்கு முதல்ல எலிஜிபிலிட்டி என்னன்னா, ஒரு ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கணும். அப்போ தான் இவன் பேங்க் வேற ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி உங்களுக்கு கடன் கொடுத்துட்டு இருக்கீல, அது ஆர்பிஐட்டு கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய வட்டி விகிதத்தை பேங்க் மேலே குறைக்கும் போது அந்த பெனிஃபிட்டை உங்களுக்கு பாஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ரேட்டில் வாங்கியிருக்கும் போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஹோம் லோனு ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இந்த மாதிரி பல வகையான கால்குலேஷன்ஸ் வந்து மீடியாக்களை போடுறாங்க. நீங்கள் போய் உங்கள் பேங்க்ல கேட்கணும். இப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, 2 விதமாக பேங்க்குகள் அந்த வட்டி விகிதம் குறைஞ்சதை பெனிஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்று, நீங்கள் வந்து 20 வருஷம் கட்டணும்னா அந்த 20 வருஷத்தை அப்படியே வச்சுங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஒரு 1000மோ 2000மோ குறையிற மாதிரி அவங்க வழி பண்ணி தருவாங்க. அப்போ மாசமான உங்களுக்கு 2000 3000 ரூபாய் பக்கத்தில் பணம் மிச்சமாகுது. அது இமீடியட் பெனிஃபிட். அதே சமயம் இன்னொரு ஆப்ஷன் என்ன தருவாங்கன்னா, நீங்கள் ஒரு 30 வருஷம் கட்டணும் அல்லது ஒரு 20 வருஷம் கட்டணும்னு வச்சுங்களேன், கடைசி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் இஎம்ஐ ஒரு 30,000 40,000 கட்டுறீங்கன்னா அதை அப்படியே தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் தருவாங்க. ஸோ உங்களுக்கு வேற வேலை வெட்டி என்ன, 40-30 லட்ச ரூபாய் கடனை வாங்கி வச்சுக்கொண்டு முதல்ல திங்கக்கிழமை அன்னைக்கு லீவை போட்டுட்டு நேராக போய் பேங்க் வாசலில் நின்றணும். இந்த மாதிரி உங்ககிட்ட லோன் வாங்கியிருக்கோம், ஹோம் லோனு, அது எப்படி குறையுது, அதுக்கு உண்டான கால்குலேஷன் போட்டு காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவுமே உசிதம். சும்மா வாங்க 4-5 லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சமாகுதுன்னா அப்புறம் அதைத்தானே முதல்ல பார்க்கணும். ஒரு நண்பர் சொல்றாரு, அப்பனே முருகா, நான் மொமெண்டம் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், நல்லபடியாக காப்பாற்றி விடப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொமெண்டம் ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னாவே நண்பர்களே, பொதுவாக அதனுடைய சாராம்சம் என்னன்னா, மொமெண்டம் உள்ள ஒரு வேகம் அப்படின்றது இருக்கணும். ஓடுற குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி. அது இப்படி ஸ்டாக் இப்படி இருந்தால் அதில் மொமெண்டமே இல்லை, சும்மா கீழே விழுந்து கிடக்குது. திடீர்னு ஒரு ஸ்பைக் அடிக்கிறான், அப்புறம் கொஞ்சம் அப்படியே நிற்கிறான், அப்புறம் திடீர்னு மறுபடியும் ஸ்பைக் அடிக்கிறான்னு வச்சிங்களேன், அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு மொமெண்டம் தொத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலே உச்சத்தில் வாங்கி அதை விடவும் உச்சத்தில் வெளியே வர்றதுக்கு பேர் தான் மொமெண்டம் ட்ரேடிங் அப்படின்றது. பொதுவாக இந்த மொமெண்டம் ட்ரேடிங்கில் 2 இண்டிகேஷன் அப்படின்றது வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்தை கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது, 2 விஷயம் அதில் இருக்கணும். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் என்பது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை தாண்டணும், அது ஒரு விஷயம். 2வது விஷயம், அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு உதாரணத்துக்கு ஆர்எஸ்ஐ அப்படின்ற இண்டிகேட்டர்லாம் ஒரு 70க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் தாண்டிடுச்சு, வேற ஏதாவது ஒரு எம்ஏசிடி இண்டிகேட்டர் அப்படின்றது மாதிரி ஏதாவது ஒரு கிராஸ் ஓவர் இருக்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சு, அதே சமயம் ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் தாண்டி வந்திருக்கணும். அல்லது இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கணும்னு பல கான்செப்டுகள் இருக்கு. ஸோ இது எல்லா கான்செப்டையும் உள்ளே போகிறத விட மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அதை நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. மார்க்கெட்டுக்குள்ள ஒரு சக்தி வேணும் இல்லை, இது இங்கே பிரேக் அவுட் ஆனாலும் மார்க்கெட் திடீர்னு கீழே குப்புறப்படுத்திட்டான்னா உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லையே மார்க்கெட்டில். ஸோ அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அல்லது சென்செக்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸ் வந்து 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் தான் ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுவும் இல்லாமல் இந்த மொமெண்டம் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் அப்பப்போ தங்களைத்தானே குழப்பிக்குவாங்க. இப்படி உச்சியில் போய் வாங்கிட வேண்டிய ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணுறேன்னு, அது ஃபெயிலியர் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் போடுறது இல்லை, அப்புறம் சுப்பக்கான்னு போய் கீழே அந்த ஷேர் கீழே வந்து விழுந்துடும். வெறும் 5%க்கு ஆசைப்பட்டு 50% விட்ட கதையாக தான் இருக்கும். அடடா முருகா, இது என்ன சோதனை, ஒரு நண்பர் டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்குல 5 லட்ச ரூபா லாக் ஆகி கிடக்குதுங்க. கிட்டத்தட்ட 1258 ரூபாய்க்கு நான் உள்ள என்ட்ரானே அப்படின்றார். அந்த ரேஞ்சையே காணோம், சார்ட்லேயே 1200 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அது எப்போ ஒரு காலத்தில் வந்திருக்கு அப்படின்னா, அது லிஸ்டிங் ஆன சமயத்தில் வந்திருக்கு, 2023 சமயத்தில் வந்திருக்கு. அப்போ அங்கிருந்தே
நம்ம நண்பர் வந்து லாக் ஆகி தான் உட்காந்துருக்காரு. இப்போ தான் அது ஒரு 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தாண்டி இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக இந்த பங்கு என்பது இந்த இடத்துல பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அதை அப்படியே தொடர்ந்து தாங்கி பிடிச்சு அப்படியே மேலே வருவானா இல்லையா அப்படின்னு தெரியாது. இந்த சமயத்தில் டெக்னிக்கலாக ஒரு பாசிட்டிவ் இருக்கக்கூடிய நேரத்தில் இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னாக்கா அதில் அவன் எந்த விதமான பேட் நியூஸும் தெரில. ஸோ மார்ச் குவார்ட்டர் அப்படின்ற ரிசல்ட் இதுக்கு முந்தின குவார்ட்டரை விடவும் போன வருஷத்தில் இதே குவார்ட்டரை விடவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியான லாபம் தான் பண்ணி கொடுத்துருக்கான். இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷேருக்கு அவன் சம்பாரித்து கொடுக்கறதுல எந்த விதமான தப்பு தண்டாவும் நடக்கல. ஒரு ஷேருக்கு 16 ரூபா 75 பைசா அப்படின்ற மாதிரி சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஒரு கான்செப்ட்னா போன வருஷம் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஒரு 16 ரூபா இருக்குது. இந்த வருஷம் அது ஒரு ஷேருக்கு 16 ரூபா தான் போன வருஷம் சம்பாரிச்சு கொடுத்தான். இந்த வருஷம் 32 ரூபாயா டபுளா சம்பாரிச்சு கொடுக்குறான்னா பொதுவாக லாஜிக் படி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா சரி அப்போ போன வருஷத்தினுடைய விலை இந்த வருஷம் அப்படியே டபுள் ஆகுமா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா போன வருஷத்துல என்ன ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்றது இருந்ததோ அதையே தான் இப்பவும் பண்ணியிருக்கான். அதனால பல பேர் கடைசிக்கு என்னென்னாவது ஆசைப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரி நீ 2024 1100 ரூபா பக்கத்தில் இருந்திருக்க அதுவாது வந்து கூட ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இல்லைன்னா கடைசிக்கு நீ 600 ரூபா வந்துட்டு 750 ரூபா வந்திருக்க அது கூட வேண்டாம் ஒரு 300 ரூபா வந்துட்டு மறுபடியும் 600 ரூபா வா அப்படியாவது வா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இதில் எந்த சினாரியோ அடுத்தடுத்த 2-3 வருஷத்துக்குள்ள நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் சீக்கிரமாக நல்லபடியாக நடக்கிறதுக்கு நம்ம ஆண்டவனை பிரார்த்தனை செய்வோம். அப்போ எங்களை பார்த்தா இழிச்சுவாய மாதிரி தெரியுது அப்படின்னு மற்றவங்கெல்லாம் நினைப்பாங்க. அதாவது ஒரு நண்பருடைய ஐடியா என்னன்னா மற்றவங்கெல்லாம் வாங்கி மிகவும் அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் அவங்க வாங்கின விலைக்கு சில சமயங்களில் வரும் அல்லது வாங்கின விலையில பாதியாவது திரும்பி வரும்ல. அப்போ அது மாதிரி மற்ற சப்ஸ்கிரைபர்லாம் வாங்கி அதில் பாதாளத்தில் கிடக்கக்கூடிய பங்குகளை லிஸ்ட் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. சரி இப்போ அடுத்தவங்க வாங்கியிருக்கிற பங்கு ஏதாவது ஒரு டம்மி பங்கு லாபமே செய்யாத பங்கு ஒரு கும்பா குட்டி பங்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணியுமே ஒர்க் அவுட் ஆகலை. 4-5 பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். வயசு 40 தாண்டிடுச்சு. சரி நான் சும்மா இருக்காமல் கடைசியாக இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு அட்டன் பண்ணுவேன்னு இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணான். கடைசியில் பார்த்தா இவன் எப்பவும் போல தான் இருக்கான். ஆனால் அந்த புதுசாக ஜாயின் பண்ணார் பார்த்தீங்களா ஃப்ரெண்டு, அவருக்கு டோட்டலாக பிஸ்னஸ் லாஸு ஹெல்த் இஷ்யூ வந்து கடைசியில் ஹார்ட் அட்டாக் வந்து கடைசியில் இப்போ ஒரு மாதிரி அந்த பிஸ்னஸை 2 பேர் சேர்ந்து பண்ண அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 பேர் இப்போ சும்மா இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நடத்தக்கூடிய எக்ஸ்சேஞ்சுகளே ஒரு பல்வேறு செக்டர்களில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல முன்னணி பங்குகள் வர்த்தகம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகளை எடுத்து தான் இந்த இண்டெக்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ், நிஃப்டி 200 இண்டெக்ஸ் அப்படின்னு. நீங்க இப்ப அந்த இண்டெக்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் முன்னணியில டாப் 5 டாப் 10ல இருந்த பங்குகள் எதுவுமே இப்ப கீழே இல்லை. எல்லாருமே பாதி கிணறோ அல்லது பாதி கிணறையும் தாண்டி இருக்கிற ஹையிலையோ போய் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச பல்வேறு பங்குகள் 30% ரிலையன்ஸே கீழே தாங்க விழுந்து கிடந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் ஏறி இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நீங்கள் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம். எக்ஸ்சேஞ்சுகள் ஆல்ரெடி முன்னணி பங்குகள் அப்படின்னு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் கண்டுபிடிச்சிருக்கு. அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முன்னணி பங்குகள் டாப் 10 வெயிட்டேஜுக்குள்ள அல்லது டாப் 5 வெயிட்டேஜுக்குள்ள அல்லது டாப் 3 வெயிட்டேஜுக்குள்ளேன்னு எவ்வளவு பணம் கைவசம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டாப் 10 டாப் 5 இல்லை டாப் 1 தாயா பணம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா ஒரு ஆக்கப்பூர்வமான தகவலாக நான் பார்க்குறேன். நீங்கள் மற்றவங்களை நம்பி போகிறது அது என்றைக்குமே ஆபத்து தான். நீங்கள் இருக்கிறதுலே இன்னொரு பெஸ்ட் மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரொஃபஷ்னலி செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை நீங்கள் போய் பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறதா இருக்கிறதுலே ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தட். இப்போ உங்களுக்கு நம்பருக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் விஷுவலாக எடுத்து பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற பங்குலாம் தன்னுடைய உச்சாணி கொம்புலேருந்து 30% இறங்கி கிடச்சி. இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு பங்கு ஒரு 30-40% இறங்கி கிடந்ததுன்னா பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அந்த வகையில் இதெல்லாம் வருஷத்துக்கு எப்பாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1100 ரூபாயில் இருந்தான்,
இப்போ நாளைக்கே நீ 1100 போடான்னா போவானா? வாய்ப்புகள் ரொம்ப 0.001% தான் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது. ஸோ அப்போ கீழேருந்து 30% கீழே இறங்கினா மறுபடியும் கீழேருந்து 30% ஏறிட்டான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே மாதிரி தான், ஐசிஐசி பேங்க் அதே மாதிரி தான், கோட்டக் பேங்க் முன்னணியில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஆடாடா என்ன நண்பர்களே, ஒரு நண்பர் இவ்வளவு மனசு விட்டுட்டார், விரக்தி ஆயிட்டார், அதாவது நம்பிக்கை விட்டுட்டார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்பிக்கையே தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. நிஃப்டி மேலே வந்தாலும் எனக்கு புண்ணியம் இல்லை, போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருக்கு, இப்பவும் ரெட்டில் தான் இருக்கு, எதிர்காலத்திலேயே ரெட்டில் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ அவன் மனசில் நினச்சிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லாத்துக்குமே நல்லபடியாக ஒன்று நடக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பர் எவ்வளவு ஈஸியாக எடுத்துகிட்டா இருப்பாருங்க. இவ்வளவு பெரிய அஜால் குஜாலையும் என் போர்ட்ஃபோலியோ 5% லாஸில் தான் இருக்குது, இட்ஸ் ஓகே, அது வரப்போ வரட்டும் அப்படின்ற மாதிரி மனசு ஈஸியாக இருக்காப்புல. அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துங்க. ஐயோ ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாரு, மார்க்கெட்டில் மேபி இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் கரெக்ஷன் வரலாம் அப்படின்ற மாதிரி. ஏங்க ஒவ்வொருத்தர் மனசில் ஒவ்வொன்றும் தோண தான் செய்யும். பெரும்பாலும் பெரிய ஆளுங்க வந்து பெரிய அளவில் ஹோல்டிங் வச்சுருக்காங்கன்னா ஹெட்ஜிங் அப்படின்றது பண்ணிக்க தான் செய்வாங்க. திருப்பூரில் கூட சில பேர்த்துக்கிட்ட பெரிய பெரிய நகைக்கடை அதிபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கோல்டு எங்களுடைய பொசிஷனுக்கு நாங்கள் ஹெட்ஜிங் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நான் அதை பற்றி விளக்கமாக கேட்கல. அது ஏதாவது ஒரு பெரிய தங்க நகை கடைக்காரங்களை பார்த்து விளக்கமாக கேட்டால் தான் தெரிய வரும். ஸோ அவங்களுடைய கோல்டு பொசிஷனுக்கு இருக்குது, அது கீழே கீது போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஹெட்ஜிங் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ எந்த ஒரு டைம்லையும் திடீர்னு எதிர்பார்க்காம நடக்கிறது அல்லது எதிர்பார்க்காம விழுகிறது தான் மார்க்கெட்டில் கிராஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சமயத்தில் எப்போ வேணாலும் நடக்கலாம், அது யாருமே எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. ஸோ அவங்கவுங்களோட பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு டைமில் ஹெட்ஜிங் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏங்க நீங்கள் வருத்தப்படுறீங்க? இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாரு பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஜிஎன்எஃப்சின்னு ஒரு பங்கை வாங்கினேன், 865 ரூபா ரேஞ்சு. நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக மாட்டிட்டு சிக்கி சின்ன பின்னமாகி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உச்சாணி கொம்பில் வாங்கினா இதுதான் ரிசல்ட் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இருக்கியா மானம் ரோசம் அப்படின்ற மாதிரி இந்த ஜிஎன்எஃப்சி பங்கு மேலேருந்து கீழே விழுந்தாலும் 800லேருந்து கீழே விழுந்தாலுமே மறுபடியும் இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இவனும் ஒரு 400 ரேஞ்சில் இருந்து 547 ரேஞ்சுக்கு வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லைனை தொட்டிருக்கான். கடைசிக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து தொடர அளவுக்காக அவன்கிட்ட சக்தி இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட வேண்டியதான். ஆனால் உங்களுக்கு டிவிடெண்ட்லாம் கடந்த 2 வருஷமாக வாங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க போல. 3% டிவிடெண்ட் ஈல்டுன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு. சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா தான் காமிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்த லாபங்களை விடவும் இப்போ லாபம் என்பது குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஜாஸ்தியாக தான் காமிச்சிருக்கான். ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஷேருக்கு 33 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி 100 ரூபாயெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கான் ஒரு ஷேருக்கு. அப்புறம் 33 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருந்தவன் இதை விட இன்க்ரீஸ் பண்ணி 40 ரூபாயை தான் கொடுத்துருக்கான். அதனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அட போன வருஷத்தை விட இந்த வருஷம் நீ ஒரு ஷேருக்கு அதிகமாக தானே சம்பாரிச்சு கொடுத்துருக்க, அப்போ போன வருஷம் நீ 2024 நீ எந்த ரேட்டு உச்சமாக இருந்திருக்க 750, அப்போ நியாயப்படி நீ 750க்கு மேலே வந்தினா தானே உனக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நடக்குதா இல்லையான்னு தெரியல, பாவம். அப்படி நடந்ததுனா தான் இந்த நண்பருக்கு 2 வருஷம் லாக் ரிலீஸ் ஆகும். சில பேர்த்துக்கெல்லாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா லாக் விழுந்துருது. அப்புறம் அந்த லாக்கில் எப்படி நீங்கள் எடுப்பீங்க? அடாடா நண்பர்களே, நான் டீலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. 100 ரூபா அப்படின்னு ஒருத்தர் ஆர்டர் போட்டு வச்சிருப்பாரு, கரெக்டாக 99 ரூபா 90 பைசா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அப்படியே அந்த பங்கு கீழே விழுந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் இந்த கமெண்ட் படிச்சுன்னு எனக்கு அந்த காலம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, கனரா பேங்க் ஷேர் விற்கிறதுக்கு 118 அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனால் 1 பைசா வித்தியாசத்தில் ஆர்டர் போகல. ஆனால் அந்த காலத்தில் நிறைய பேர் நாங்கள் ஆர்டர் போடும்போது என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, அவங்க சொல்லும்போதே இந்த மாதிரி 100 ரூபாய் இந்த மாதிரி ரவுண்டு ஃபிகர் சொல்ல மாட்டாங்க. வாங்குறப்பவும் 100 ரூபா ஒரு 10 பைசான்னு போட்டு வைங்க, அல்லது விற்கிறப்பவும் ஒரு 99 ரூபா 95 பைசா போட்டு வைங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த காலத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. டீலராக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள நண்பர்களே, இந்த ஃபியர் தான் கரெக்டாக ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க. அதாவது நிறைய பேர்த்துக்கு என்ன ஃபியர்னா, மார்க்கெட் மேலே ஏறும் பொழுதும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது வாங்கறதுக்கு, அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுதும் பயமாக இருக்குது. உண்மைதான், ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ரிஸ்க்கான இடம். ரொம்ப இதெல்லாம் வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல்னு ஒன்று அனலைஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களேன்னு தெரியல.
ஒருத்தருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அது ஹை ரிஸ்க் டேக்கராக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வரணும். இல்லைன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத வேலை மாதிரி தான் ஆகிடும். ஏன்னா எத்தனையோ பேர் பணத்தை போட்டுட்டு புலம்புறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா அது ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடம். ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, லேஸ் வாக்கில் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது 15 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. பண்ணின உடனே 15,000 ரூபா புட்டுக்குச்சு. என்னது 15,000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு, அட கடவுளே ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏங்க அந்த டிசைனே வந்து கிட்டத்தட்ட 89 பேர் லாஸ் பண்ணி மீதி 11 பேர்த்த ஜெயிக்க வைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ட்ரேடர் சில பேர் தான் ஜெயிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். இந்த ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடர் அந்த மாதிரி ரொம்ப வெகு சில மக்கள் தான் ஜெயிச்சு நான் பார்த்துருக்கேன், இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள். மற்றவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் லாஸ் மேக்கிங்காக இருக்கிற மாதிரி தான் டிசைனே. அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கினுடைய டிசைனே அப்படி தான். அதனால் 100 பேரும் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் 100க்கு 11 பேர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது அந்த ஆப்ஷன் ட்ரேடிங். அதில் போய் நீங்கள் 15,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது பெரிய ஆச்சரியம் இல்லை. இதுக்கெல்லாம் யார்கிட்டையுமே ஐடியா கிடையாது. பொதுவாக பத்திரிகைகளில் என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனை செல் பண்ணுறவங்க ஜெயிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம், ஆப்ஷனை வாங்குறவங்களுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி, அவ்வளோதான். ஸோ அப்போ ஆப்ஷன் செல்லிங் சைடு அப்படின்றது ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி, ஆப்ஷன் பையிங் சைடு என்பது ப்ராபபிலிட்டி கம்மி. அதுவுமே மார்க்கெட்டை பொறுத்து. ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அவனுக்கு அந்த ப்ரீமியம் அப்படின்ற ஒரு எட்ஜ் கிடைக்குது. ஸோ சில பேர்லாம் வந்து 100 பாயிண்ட் எக்ஸ்பைரி அன்னைக்கு எனக்கு ஃபேவராக நடந்தாவே போதும், எனக்கு லாஸ் வராது, நல்ல ப்ராஃபிட்டு வரும்பாங்க. ஸோ அந்த 100 பாயிண்ட் அப்படின்றது அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, இது மாதிரி ஆப்ஷனை செல்லிங் பண்ணும் பொழுது ஒரே இடத்துல இருந்து ஓட மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு புரிஞ்சதில்ல, இது இவ்வளோ தூரங்க ரேஸு, இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, இந்த 2 பேரும் ஒரே ஸ்பீடில் ஓடுறாங்க. அப்போ யார் ஜெயிப்பாங்க? இவர் தானே ஜெயிப்பாரு. ஏன்னா இவருக்கு அந்த 100 ரூபாய் ப்ரீமியம் அல்லது ஒரு 50 ரூபா ப்ரீமியம் அப்படின்ற எட்ஜ் இவருக்கு கிடைக்குது. ஆனால் இங்க இருக்கிறவருக்கு 100 ரூபாய் ப்ரீமியமும் கொடுக்க மாட்டேன்றானுங்க. ஆனால் 100 ரூபா ப்ரீமியத்தை இவர் கொடுக்கணும். ஸோ இவர் ஓட ஆரம்பிக்கிறதே 100 ரூபா தள்ளி இங்கிருந்து இலக்கை நோக்கி, லாபம் என்ற இலக்கை நோக்கி ஓடுறாரு. ஆனால் ஆப்ஷனை விற்கிறவர் 100 ரூபாய் ப்ரீமியத்தை வாங்கிட்டு இங்கிருந்து இந்த இலக்கை நோக்கி ஓடுறாரு. அப்போ யார் வேகமாக போய் இதை தொடுவா? திடீர்னு மார்க்கெட்டில் 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் சடார்னு ஃபேவராக ரைஸ் ஆகுது அல்லது ஃபால் ஆகுதுன்னா மட்டும்தான் இந்த பின்னாடி இருக்கிற ஓடி போய் இவனுக்கு முன்னாடி தொட முடியும். மார்க்கெட்டு பாட்டுக்கு யானை வேகத்தில் நத்த வேகத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தால் இவர் எப்படி இவரை தாண்டி போய் ஜெயிக்க முடியும்? ஸோ மார்க்கெட்டினுடைய திடீர்னு சடார்னு வேகம், அந்த விக்ஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன். ஒரு மாதத்துலேயே 4-5 நாள் நடந்தாவே பெரிய விஷயம். அதனால் இதில் வின்னிங் ஃபார்முலான்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.